அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றி, சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் ராயப்பர் துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்த பொழுதோ நீயே இடையை கட்டிக்கொண்டோ உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் பொழுதும் நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய அன்பு எப்படிப்பட்டதோ என்பதற்கு 2 உதாரணங்களை நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். காஸ்ட் அவே என்கின்ற ஆங்கில திரைப்படம் ஒரு அருமையான கருத்தை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. கதாநாயகனும் அவனுடைய நண்பர்கள் ஒரு 5 பேர் விமானத்திலே பயணத்தை தொடங்குகின்றார்கள். அந்த விமானம் இயந்திர கோளாறு ஏற்பட்டு நடுக்கடலிலே அது விழுந்து விடுகின்றது. அப்பொழுது அந்த கதாநாயகனோடு இருக்கின்ற அவனுடைய நண்பர்கள் அனைவருமே இறந்து விடுகின்றார்கள். இந்த கதாநாயகன் மட்டும் ஒரு தீவிலே மாட்டிக்கொள்கின்றான். ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அந்த தீவிலே தன்னந்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவனுக்குள்ளே 2 கேள்விகள். எப்படியாவது தப்பிப்பதற்கு ஒரு வழி பிறக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த தீவிலே நான் இறக்க வேண்டும். அந்த தீவிலே இருக்கின்ற மரங்களிலே இருக்கும் கனிகளையும் காய்களையும் பறித்து சாப்பிட்டு கொண்டு வாழ்க்கையை சில நாட்கள் தள்ளி கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வருகின்றதோ, எப்படியும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் காத்து கொண்டிருப்பார்கள், ஆகையால் நான் இந்த தீவை விட்டு தப்பித்து செல்ல வேண்டும். ஆகையால் என்ன முயற்சிகளை எல்லாம் எவனால் எடுக்க முடியுமோ அதை எல்லாம் எடுக்கின்றான். அந்த பக்கமாக ஏதாச்சும் கப்பல் வரும், எப்படியாவது அந்த கப்பல்காரர்கள் இந்த தீவிலே எதையாவது புகை முட்டினால் அந்த புகையை பார்த்துவிட்டு வந்து தன்னை காப்பாற்றுவார்கள் என்று பல முயற்சிகளை எடுக்கின்றான். மாதங்கள் செல்லுகின்றனவே தவிர அவனை யாரும் காப்பாற்றவில்லை. ஒரு கட்டத்திலே இவன் நினைக்கின்றான், ஏன் இந்த காட்டில் ரொம்ப மூங்கில் மரங்கள் இருக்கின்றன, நம்மளே ஒரு மூங்கில வச்சு ஒரு படகாட்டம் செய்வோம், செய்து நாம் இதிலே பயணம் செய்து எப்படியாவது தப்பிக்கலாம் என்று நினைத்தோ அவன்
மூங்கில் மரங்களை எல்லாம் வெட்டி ஒரு படகாட்டம் செய்கிறான். செய்து தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்ற பொழுதோ அவனுக்கு இருக்கின்ற ஒரே எண்ணம், தன்னுடைய மனைவி காத்து கொண்டிருப்பாள், தன்னுடைய பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பார்கள், எப்படியாவது அவர்களோடு மறுபடியும் நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்றும் அவன் தன்னுடைய படகு பயணத்தை தொடங்குகின்றான். கொஞ்சம் தூரம் உள்ள போன உடனே அந்த பக்கமாக ஒரு கப்பல் வருகின்றது. அந்த கப்பலிலே இருக்கின்றவர்கள் இவனை பார்த்து விடுகின்றார்கள். ஒரு கயிறு ஏணி போட்டு இவனை காப்பாற்றி விடுகின்றார்கள். அப்போ இவன் தன்னுடைய ஆதங்கத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த கஷ்டங்களை எல்லாம் அங்கே இருப்பவர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதன் பிறகு இவன் எங்கே இறங்க வேண்டுமோ அந்த துறைமுகத்திலே இவனை இறக்கி விடுகின்றார்கள். இறக்கி விட்டவுடனே இவனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. எப்படியும் தன்னுடைய மனைவியும் மக்களும் காத்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தோ ஓடுகின்றான். அங்க போகின்ற பொழுதோ இவனை யாருமே கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன்னா தாடி ஈடு எல்லாம் பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. அங்க வீட்டுக்கு போலான்னு பார்க்கிறான். அவனுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அவனுக்காக ஒரு மாசம் அழுது புலம்பிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுடைய மனைவி இன்னொருவனை திருமணம் செய்து கொள்கின்றான். அவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போறாங்க. அப்போ இவன் தனியா அமர்ந்துகிட்டு யோசிக்கிறான், அன்பு என்றால் என்ன? என்னுடைய மனைவிக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் செலவழித்தேன். ஆனால் 2 மாசத்துல ஒரு 7-8 மாசத்துல நிலைமையே மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ கண்ணீர் விட்டு அழுகின்றான். அதோடு கதை முடிந்து விடுகின்றாலோ. ஏனென்றால் மனிதனுடைய அன்போ குறைவுள்ளதோ, மனிதனுடைய அன்போ எப்பொழுதுமே கடவுளை போன்று நிறைவானதா என்று கேட்டோம் என்றால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் உண்மையான அன்பு அங்கு இருந்ததென்றால் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்றதுக்கு இன்னொரு திரைப்படம். நீங்க நினைச்சுக்காதீங்க ஃபாதர் ரொம்ப படம் பார்ப்பாரா அப்படின்ட்டு. இல்லை, இது ஒரு புக்கில் படிச்சது. இப்போ ரீசெண்டா தமிழ்ல ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது, டூரிஸ்ட் ஃபேமிலி. தயவு செஞ்சு குடும்பமா உட்கார்ந்து அந்த படத்தை பாருங்க. ஏனென்றால் அன்பு என்றால் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அவனை சுற்றியுள்ளவர்களை எல்லாம் மாற்றும் என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்லி இருக்கின்ற ஒரு திரைப்படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. உன்னுடைய அன்போ உன்னுடைய குடும்பத்தை மட்டும் சார்ந்ததல்ல, மாறாக உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்கின்ற பொழுதோ அந்த அன்போ எந்த அளவுக்கு உனக்கு பலுகி பெருகி பல மடங்காக திரும்பி வரும் என்பதை அழகாக சொல்லுகின்ற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். உண்மையாகவே நான் இந்த திரைப்படத்தை பார்த்து பிரமித்து போனேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள் வருவதே இல்லை, நல்ல மெசேஜஸ் சொல்றதே இல்லை. அன்பை பற்றி அவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த அன்பை பற்றித்தான் நாம் யோசிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து 3 முறை கேட்கின்றார் ராயப்பரை பார்த்து, நீ என்னை அன்பு செய்கின்றாயா? எதுக்காக 3 முறை கேட்கணும்? ஒரு முறை கேட்டா பத்தாதா? நம்ம கிறிஸ்தவங்க உடனே சொல்லுவோம் 3 என்னது? முழுமையான நம்பரு. 7 என்பது முழுமையான நம்பரு. 40 என்பது பைபிள்ல வர்ற நம்பரு. அது உங்களுடைய நம்பிக்கை. ஆனா ஒரு சான்றோர் இந்த 3 முறை எதற்காக யாரையும் கேட்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை சொல்லி இருக்கின்றார் தமிழில் இருக்கின்ற ஒரு சான்றோர். எதற்காக என்று சொன்னால், எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் 3 வகையிலே தடங்கள் வருமாம்.
முதல் தடங்கள் நம்முடைய மனதிற்குள்ளேந்து வரும். நீ ஒரு காரியத்தை செய்யறியன்னா முதல் தடங்கள் யார் இடத்துல இருந்து வரன்னா உன்கிட்ட இருந்து தான் வரும். ஏன்னா உனக்குள்ள ஒரு அவநம்பிக்கை இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு கலக்கம் இருக்கும். ஐயோ, என்கிட்ட இந்த வேலையை கொடுக்குறாங்களே, என்னால செய்ய முடியுமா? ராயப்பருக்கும் அந்த ஒரு தடங்கள் இருந்திருக்கும். ஏன்னா ராயப்பர் சாதாரணமானவர் அல்ல, ஒரு மீனவர், படிப்பறிவு இல்லாதவர். இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை மறுதலித்தவர். அப்படி இருக்கின்ற பொழுதோ அவருக்குள்ள ஒரு பயம். ஏன்னா அவர் ஒரு குறையுள்ள மனிதர். அவர் செஞ்ச தப்ப மற்ற அப்போஸ்தலர்கள் அனைவருமே அறிந்திருந்தார்கள். ஆகையால் அவருக்குள்ள ஒரு பயம். நம்மள இவ தலைவராக்கிட்டாருன்னா இவங்க எல்லாம் நம்மள மதிப்பாங்களா? அதனால் முதல் தடை எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எங்கிருந்து வரும் என்றால் அந்த தனிப்பட்ட மனிதனுடைய மனதில் இருந்து வரும். இரண்டாவது தடை எங்கிருந்து வரும் என்றால் அவர்களை சுற்றியுள்ள மற்ற மனிதர்களிடமிருந்து வரும். கண்டிப்பாக ராயப்பரை இயேசு கிறிஸ்து கேட்ட பொழுதோ அந்த அப்போஸ்தலர்கள் அப்படியே பார்த்திருப்பாங்க, இவரை என்னடா போயும் போயும் இவரை வந்து கேட்கிறாங்களே, ஏன்னா யார் என்றே எனக்கு தெரியாது என்றோ மறுதலித்த ஒரு குறையுள்ள மனிதர் தானே இந்த ராயப்பா. அந்த 11 பேரும் நினைச்சு பார்க்கலாம், இவரை போய் தேர்ந்தெடுக்கிறாரு, இவரால் என்ன செய்ய முடியும்? சரியான பயந்தாங்கோலியா இருந்தவர், ஓடினவர். அட்லீஸ்ட் நம்மளாவது நின்று அங்க பேசுறது ஒரு வாய்ப்பாது கிடைச்சிருந்தா நம்ம செஞ்சிருப்போம். ஆகையால் இரண்டாவது தடங்கள் எங்கிருந்து வரும் என்றால் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடமிருந்தோ அடுத்தவர்களிடமிருந்தோ. மூன்றாவது தடங்கள் எங்கிருந்து வரும் என்று பார்க்கின்ற பொழுதோ நம்முடைய சான்றோர்கள் நல்ல ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் 3 முறை கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதைதான் இயேசு கிறிஸ்து அழகாக அறிந்திருந்தோ அதை கேட்கின்றார். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை. நீ என்னை அன்பு செய்கின்றாயா, நீ என்னை அன்பு செய்கின்றாயா, நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது உன்னையே நீ வெற்றிக்கொள். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னையே நீ வெற்றிக்கொள். இரண்டாவது, அடுத்தவர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ வெற்றிக்கொள். மூன்றாவது, இயற்கையிலே எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் நீ துணிந்து நில். அதற்காக தான் 3 முறை கேட்கின்றார். அதனால்தான் சாந்தி 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 அன்ட்டு 3 முறை சொல்லுவாங்க. 1 முறை சொல்லிட்டு சாந்தின்னு சொன்னா அது பேரா போயிடும். 3 முறை எதற்காக சாந்தி 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 என்றோ சொல்லுவார்கள் என்றால் அமைதி அமைதி அமைதி, இல்லைன்னா சமாதானம் சமாதானம் சமாதானம். எதுக்காக சொல்றாங்கன்னா உன்னிடத்தில் அந்த சமாதானம் இருக்க வேண்டும், உன்னிடத்தில் அன்பு இருக்க வேண்டும், அடுத்தவர்களிடத்தில் அந்த அன்பு கிடைக்க வேண்டும், இயற்கையிலே அந்த அன்பு நிரப்பப்பட வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து 3 முறை கேட்கின்றார். அப்பொழுதோ ராயப்பருடைய பதில் அழகாக இருக்கின்றதோ, ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், உமக்கு எல்லாம் தெரியும், நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியும், நான் எவ்வளவு குறை உள்ளவன் என்பது உமக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்தாலும் நான் யூதாஸ் காரியத்தை போல உன்னை காட்டி கொடுத்துட்டு ஓடி இல்லை, உன்னை மறுதலித்து விட்டு நான் ஓடி விழவில்லை, மாறா மறுபடியும் நான் உன்கிட்ட தானே வந்தேன், நான் குறையுள்ளவன், நான் மறுபடியும் உன்கிட்ட தானே ஓடி வந்தேன். அதனால்தான் அவர் சொல்லுகின்றார், நான் உம்மை அன்பு செய்வேன், நான் உம்மை என்னாலும் ஏற்றுக்கொள்வேன், நான் உம்முடைய பணியை தொடருவேன் என்று சொல்லி அவர் செய்கின்றார். இந்த அன்பு ஒரு பாசத்தை அவருடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்றதோ, ராயப்பருடைய உள்ளத்திலே ஒரு பாசத்தை, ஒரு வைராகியத்தை ஏற்படுத்தியதோ, அந்த வைராகியம் ஒரு ஈடுபாட்டை கொடுத்ததோ, அந்த ஈடுபாடு ஒரு அக்கறையை உருவாக்குகின்றதோ, அந்த அக்கறை தான் அவரை தியாகம் செய்யவே அழைக்கின்றதோ. அப்படி தியாகம் செய்ய அழைத்த பொழுதோ அந்த அன்பும் அக்கறையும் அர்ப்பணிப்புக்கு அவருக்கு வழிவகுக்கின்றதோ, அது அவருடைய பணி வாழ்விலே பிரதிபலிக்கின்றதோ, அதன் வழியாக பலன் கிடைக்கின்றதோ. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இன்று நம்மிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு இருந்தால்
நமக்கு பாசம் கிடைக்கும். நம்முடைய பாசம் நமக்கு ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தும். நம்முடைய ஈடுபாடு அக்கறையுள்ள மனிதர்களாக நம்மை மாற்றும். அக்கறையுள்ள மனிதர்களாக மாறுகின்ற பொழுது அங்கே தியாகம் பிறக்கும். செல்ஃப் சாக்ரிஃபைஸ், முழுமையாக அர்ப்பணிப்பதோ. அப்படி முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 30 மடங்கோ 60 மடங்கோ 100 மடங்கோ பலன் தருகின்ற விதைகளாக மாறுகின்றோம். ஆகையால் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கின்றேன், என்னுடைய அன்பு 30 மடங்கோ 60 மடங்கோ 100 மடங்காக மாற்றும் என்று வேண்டுவோம். ராயப்பரை போல குறை உள்ளவர்கள் தான் நாம். நம்முடைய குறைகளை அல்ல, இயேசு கிறிஸ்து நம்முடைய நிறைகளை மட்டுமே பார்த்தோம். நம்மை பார்த்து இந்த கேள்வி கேட்கின்றார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா? நம்முடைய பதில் என்ன? யோசிப்போம்.